ஒரு டேலண்ட் கொடுத்து கடவுள் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஸ்பெஷல் டேலண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த டேலண்ட்டை ஊக்குவிக்கிறது தான் பெற்றோர்களோட கனவா இருக்கணுமே ஒழிய 100க்கு 100 கணக்குல வாங்கினாதான் குழந்தை நம் குழந்தை அப்படிங்கிறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். தாய் எப்படியோ சேயும் அப்படிதாங்கிறத மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம ஜீன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் குழந்தைக்கு இருக்குங்கிறது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்கு தெரியறது இல்லை. நம்ம சுமாராக படித்தாலும் நம்ம பிள்ளைகள் 100க்கு 100 வாங்கணுங்கிறது அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா ஜெனட்டிக் மேக்கப் என்ன இருக்கோ குழந்தைகளும் அப்படித்தான் இருப்பார். நமக்கு ஓடவே தெரியாத நம்ம குழந்தை ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கணுங்கிறது கனவாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய கனவை குழந்தை மேலே திணிக்கிறது குழந்தைக்கு அன்ரியலிஸ்டிக் ப்ரெஷரை அதிகம் பண்ணி குழந்தைக்கு மன அழுத்தத்துக்குள்ள உட்பட்டு குழந்தை தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமையே லூஸ் பண்ற நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் நீட் எக்ஸாம் பத்தி சொல்ல விரும்புறேன். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னே எடுத்துக்கோங்க,